ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, கருப்பு கவுனி அரிசியில் கஞ்சி செய்ய போகிறோம். இது யூஷுவல் கஞ்சி செய்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக டேஸ்டியாக இருக்கணுன்றதுக்காக ட்ரை பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு, நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். கருப்பு கவுனி அரிசியை நைட்டு நல்லா ஊற வச்சுடுங்க. மார்னிங் எழுந்ததும் அதை நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு தண்ணியே இல்லாமல் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா உதிரியாக வரும். இந்த அரிசியை ஒரு அரை கப் எடுத்துக்கிட்டேன். அண்டு இதோடு சேர்த்து நம்ம பாசிப்பருப்பும் ஆட் பண்ண போகிறோம். பாசிப்பருப்பு காலையில் ஊற வச்சா போதும். ஒரு கையளவு தான் நான் எடுத்துக்கிட்டேன். இதோடு சேர்ந்து நல்லா தண்ணி விட்டு ப்ரெஷர் குக் பண்ணி எடுக்கணும். தண்ணி அளவு ஒரு கப்புக்கு 6 to 7 டம்ளர் கூட தண்ணி ஊற்றலாம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா கஞ்சி பதத்துக்கு வந்துட்டு தண்ணி இல்லைன்னா சரியாக வேகாது. இப்போ இதை தாளிக்கிறதுக்கு என்னென்ன பொருள் வேணும்னு பார்க்கலாம். கருவேப்பிலை, சோம்பு, பச்சை மிளகா, இஞ்சி பூண்டை நல்லா பொடிசாக நறுக்கி வச்சுக்கணும். கொத்தமல்லி, புதினா ஒரு கையளவு. வெஜிடபிள்ஸில் கேப்சிகம், கேரட், பீன்ஸ் எடுத்துக்கிட்டேன். எல்லாமே நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கணும். பிகாஸ் பெருசாக போட்டால் குழந்தைங்க அதை எடுத்து தனியாக வச்சுருவாங்க. இன்ஸ்டன்ட் நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது கூட இன்னும் தாளிக்கிறதுக்கு வெங்காயம், தக்காளி அண்டு மசாலா என்னென்ன மசாலான்றதை சொல்கிறேன். சில்லி பவுடர், மஞ்சத்தூள், ஜீரகத்தூள் அண்ட் கரம் மசாலா இது எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணி தான் நம்ம இந்த கருப்பு கவுனி அரிசி கஞ்சியை நம்ம செய்ய போகிறோம். இப்போ தாளிக்கிறதுக்கு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு, சோம்பு, கருவேப்பிலை, பச்சை மிளகா, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பொடிசாக நறுக்கியதை ஆட் பண்ணிக்கணும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் வெங்காயமும் நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக வதக்க விட்டு அதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கணும். கொஞ்சம் கூட உப்பையும் சேர்த்து நல்லா வதக்க விடுங்க. நெக்ஸ்ட்டு நான் சொன்ன மசாலாவை ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பீன்ஸு, கேரட்டு, கேப்சிகமு, இந்த கொத்தமல்லி, புதினா கட் பண்ணது இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணிக்கணும். உங்களுக்கு விருப்பப்பட்ட வெஜிடபிள்ஸாக நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா டேஸ்டியாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் செய்யும் போது. கவுனி அரிசி மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸும் சேர்த்து சாப்பிடும் போது உங்களுக்கு நிறைய சத்து கிடைக்கும். இப்போது நல்லா காயை கிளறி விட்டுட்டு அதோடு சேர்த்து தண்ணியும் ஊற்றி கொஞ்சம் நேரம் நல்லா வேக விடணும். அதுக்கப்புறம் இந்த வேக வச்ச கருப்பு கவுனியும் பாசிப்பருப்பும் இருக்குது இல்லைங்களா, அதை சேர்த்து விட்டுடலாம். இது நல்லா திக்காக இருந்ததுன்னா இன்னும் கூட நீங்கள் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடலாம். லாஸ்ட்டாக நான் என்ன பண்ணுறேன்னா பெப்பர் தூளை போட்டு நல்லா கொதிக்க விட்டு இறக்கிடுறேன். இந்த கருப்பு கவுனி அரிசி சாப்பிட்றதுனால நம்மளோட எனர்ஜி பூஸ்டப் ஆகும். பிகாஸ் இதில் நிறைய அயன், ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது. அண்ட் ஆந்தோசயானின் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால நம்மளோட செல்லை டேமேஜ் ஆகாமல் பார்த்துக்கும். ப்ளஸ் ஆர்த்ரட்டிஸ், டயபெட்டிஸ் அண்ட் ஈவன் கேன்சர் வராமல் பார்த்துக்கும். அண்ட் இதில் டயட்ரி ஃபைபர் இருக்கிறதுனால நம்மளோட டைஜஷன் இம்ப்ரூவ் ஆகும், கான்ஸ்டிபேஷன் வராமல் பார்த்துக்கும். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்ஷன். பிகாஸ் சாப்பிட்டது ஃபுல்ஃபில்லிங்காக இருக்க மாதிரி இருக்கும், சீக்கிரம் பசி எடுக்காது, இதனால் வெயிட் லாஸும் ஆகும். அண்ட் இதில் லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் இருக்கிறதுனால பிளட் சுகர் லெவல் ஸ்லோவாக தான் இன்க்ரீஸ் ஆகும். நம்மளோட ஹார்ட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. பிகாஸ் பேட் கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணிவிட்டு குட் கொலஸ்ட்ராலை இன்க்ரீஸ் பண்ணும். அண்ட் பிளட் ப்ரெஷரையும் கரெக்டாக மெயின்டைன் பண்ண வைக்கும். போன்ஸ் அண்ட் டீத்துக்குமே ரொம்ப நல்லது. பிகாஸ் இதில் அதிகமான கால்சியம் அண்ட் ப்ராஸ்பரஸ் இருக்குது. அண்ட் நம்மளோட ஸ்கின்னுக்கும் ஹேருக்குமே ரொம்ப நல்லது. என்னோட பையன் இதை ரொம்ப விரும்பி சாப்பிட்டான். நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நல்லா இருந்தால் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.